இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான 5வது ஒருநாள் போட்டி டெல்லியில் மார்ச் 13 அன்று நடைபெற உள்ளது. முதல் 4 போட்டிகள் முடிவில் இரு அணிகளும் 2 போட்டிகள் வென்று தொடரில் சமநிலையில் உள்ளன. இந்த போட்டியில் வெல்லும் அணி தொடரை கைப்பற்றும். 5வது போட்டியில் இந்தியா தோல்வியடைந்தால் தொடரை இழப்பதுடன் ஒருநாள் போட்டி வரலாற்றில் இதுவரை செய்யாத ஒரு மோசமான பதிவையும் செய்யும். அதே போல ஆஸ்திரேலிய அணிதான் இதுவரை செய்யாத சாதனை ஒன்றையும் செய்யும். இதுவரை இந்திய அணி 2-0 என 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் முன்னிலை பெற்ற பின் தொடரை இழந்ததில்லை. அதே போல ஆஸ்திரேலிய அணியும் இதுவரை 0-2 என 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை இழந்த பின் அந்த தொடரை வென்றதில்லை. ஆனால் மற்றொரு விஷயம் இந்தியாவிற்கு சாதகமாக உள்ளது. கடந்த 2015 உலகக்கோப்பை தொடருக்கு பின் இந்தியா ஒருநாள் தொடர்களின் முடிவை நிர்ணயிக்கும் போட்டிகளில் 8-ல் 6 முறை வெற்றி பெற்றுள்ளது. அதே போல 5வது போட்டி நடைபெற உள்ள கோட்லா மைதானத்தில் இந்தியா 19 போட்டிகளில் 12 வெற்றிகள் பெற்றுள்ளது. இதே மைதானத்தில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக 4 போட்டிகளில் 3-ல் வெற்றி பெற்றுள்ளது இந்திய அணி. மறுபுறம் ஆஸ்திரேலிய அணி கடந்த 10 ஆண்டுகளாக இந்திய மண்ணில் ஒருநாள் தொடரை வென்றதில்லை என்ற நிலை இருக்கிறது. அதை முறியடிக்க அந்த அணி முயலும். யாருக்கு வெற்றி கிடைக்கிறது என பார்க்கலாம். இன்றைய போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுமா அல்லது தோல்வி அடையுமா? உங்களின் கருத்து என்ன? உங்களின் கருத்துக்களை மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.